ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா மஷ்ரூம் மசாலா செய்ய போகிறோம். ஓகே, நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். மஷ்ரூம், அப்புறம் பெல் பெப்பர், க்ரீன் சில்லிஸ், அரைச்ச டொமேட்டோ அண்ட் வெங்காயம், அரைச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி. ஓகே, இதுதான் அதோட இன்க்ரீடியன்ட். கடைசியில் நீங்கள் மெட்டி லீஃப் யூஸ் பண்ணணும். ஓகே, அது ஆப்ஷனலாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் வெங்காயம் அரைச்சது நீங்கள் போட்டு இது நல்லா குக் பண்ணி ஆகணும். ஓகே, இது ஒரு வகையில் குக் பண்ணி முடிச்சிட்டோன்னே நம்ம டொமேட்டோ பியூரி போடுறோம். அது நீங்கள் சாப் பண்ணியும் போடலாம், நீங்கள் பிளெண்ட் பண்ணியும் போடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சாப்பாகவும் இருக்கும், பிளெண்ட் பண்ணியும் இருக்கும். ஓகே, டொமேட்டோ ரொம்ப போடாதீங்க, பிகாஸ் இது புளிக்கும் லேசாக. இந்த டிஷ் லேசாக அந்த புளிக்கிற இது டேஸ்ட் இருக்கும். ஓகே, க்ரீன் சில்லிஸ் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப க்ரீன் சில்லிஸ் வேணாம், எனக்கு உரப்பாக தேவைப்படாது. அதனால் நான் க்ரீன் சில்லி ஒன்று தான் போடுறேன். ஓகே, இது நல்லா வந்துட்டோன்னே ஓகே, மீன்வாயில் இது என்னோட டொமேட்டோ ரைஸ். இதில் அந்த மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்டா, மஷ்ரூம் மசாலா அதில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த அரைச்ச திங்ஸில் நீங்கள் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன். அண்ட் கொரியண்டர் பவுடர் 1 ஸ்பூன் போடுங்க. சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக வேணும்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ இதை நல்லா நீங்கள் இந்த மசாலாவெல்லாம் நல்லா வரணும், இல்லைன்னா அது ஒரு பச்சை வாடை அடைக்கும். ஸோ பி கேர்ஃபுல். இந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். ஓகே, கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். அண்ட் தென் கொஞ்சம் சால்ட் போடுங்க, ரொம்ப போடாதீங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா வந்துட்டோன்னே தான் நீங்கள் மஷ்ரூம் போடணும். நான் கிங் மஷ்ரூம் பாய்ச்சிருக்கேன், அண்ட் இந்த நார்மல் மஷ்ரூம், பெரட்டல் மஷ்ரூம் பாய்ச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் பட்டன் மஷ்ரூம் பாய்க்கலாம், நல்லா இருக்கும். அந்த ஒயிட் பட்டன் மஷ்ரூம், அந்த ஃப்ரெஷ்ஷோட பாய்ச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் மஷ்ரூம் போட்டுட்டேன். இந்த மஷ்ரூம் தண்ணி விடும். ஸோ நீங்கள் ரொம்ப தண்ணி பாய்க்காதீங்க. உங்களுக்கு இது குழம்பா வேணுமா ஒரு ட்ராயாக வேணுமா பார்த்துக்குங்க. ஸோ இது கிளறி முடிஞ்சு கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றிட்டோன்னே அந்த தண்ணி கொஞ்சம் டபுள் அப் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிட் ஒன்லி அந்த மஷ்ரூம்க்கு நம்ம போட்டோமா, நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தான் நம்ம ஊற்றணும். ஓகே, ஸோ இது நல்லா வரட்டும். ஓகே, முடிச்சிட்டோன்னு இதில் கொஞ்சம் சீசனிங் பாய்க்கலாம், மஷ்ரூம் சீசனிங் பாய்க்கிறேன், ஏன்னா வெஜிடேரியனால. ஓகே, இப்போ நான் பெல் பெப்பர் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் பெல் பெப்பர். ஸோ சாப்பிடும்போது அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த பெல் பெப்பரும் ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ இது இப்போ மஷ்ரூம் சீசனிங் பாய்க்கிறேன். ஸோ நம்ம வெஜிடேரியன் மீல்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் மஷ்ரூம் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டியும் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மெட்டி லீஃப் ஃபெனுக்ரிக் லீஃப். இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தான் நீங்கள் அதை போடணும். அதில் காம்பு இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கையில் போட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் அதை கொட்டுனீங்கன்னா அது அப்படியே பவுடராக கொட்டும். ஓகே, ஸோ இது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் நம்மளோட டிஷ்க்கு. ஓகே, இது இப்போ ஆல்மோஸ்ட் டன். இப்போ நான் கொஞ்சோண்டு சந்தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இதில் நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணணும். ஓகே, க்ரீம் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா சந்தான், இல்லைன்னா கொஞ்சம் பால் யூஸ் பண்ணுங்கள், அந்த டொமேட்டோவோட புளிப்பை இறக்குறதுக்கு. ஓகேயா, ஸோ இது நல்லா கிளறி முடிஞ்சு இட் இஸ் டன். நீங்கள் இது டொமேட்டோ ரைஸ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ், ஒயிட் ரைஸில் நீங்கள் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Okay, and bye.